நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ அதுக்கு என்ன விருப்பமோ, அந்த விருப்பத்த நீங்க பண்ணல அப்படின்னா, அந்த உயிரானது உயிராற்றல் அதனுடைய உயிராற்றல் வந்து என்ன பண்ணும் கேட்டீங்க, அது வந்து அது பல ஜென்மங்கள்ல வரக்கூடிய அதுவும் ஒரு பிறவி ஜென்மம் தானே அது. அதுக்கு எத்தன ஜென்மம் இருக்குங்கிறது அவ்வளோ தூரம் நான் வேண்டாம். ஆனா, அது தன்னுடைய அந்த மனசுல இருந்து மனசுனா, அது ஆசைப்பட்ட விஷயத்த செய்யாதனால, அது நம்மள சபிச்சதுன்னா, எதுக்காக சபிச்சது? நம்மள விட மாட்டேங்கிறான். ஒரு ஒரு உயிர உருவாக்க விட மாட்டேங்கிறான். அப்போ உனக்கு உயிர் உருவாகாம போகட்டும் அப்படின்னு சபிக்கும். இது ஒரு கற்பனையா கூட நீங்க எடுத்துக்கலாம். அது நிஜமா அப்படிதான் சொல்லணும்லாம் கிடையாது. இதுவும் ஒரு காரணம். அப்ப என்ன பண்ணணும்னா, குழந்தையின்மை ஏற்படும். அத தனியா நாய் வளர்த்துறதுனால. அதே வந்து நான் ஆண் நாயும், பெண் நாயும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனே. ஆண் நாயும், பெண் நாயும் வீட்டிலேயே வளர்த்துங்க. 2 இனப்பெருக்கம் பண்ணுங்க. அது நம்மள சாகவே விடாது. உள்ளேயும் வராது. அது எதுக்கு தெரியுமா உள்ள வருது? எப்படியாவது அதுக்கு ஒரு ஒரு நட்பு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும். மனிதனோட நட்பு வச்சுக்க முடியாதுங்கிறனால அது வந்து தோத்து போயிரும். அப்ப அதனால என்ன பண்ணணும், இது வந்து இனப்பெருக்கத்துக்கு விடணுங்கிறது. இது இனப்பெருக்கம்ங்கிற அந்த வார்த்தைய நான் எதுக்கு சொல்றேன்னா, எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. இது கொஞ்சம் கேட்கறக்கு கூட வித்தியாசமா இருக்கும். இந்த இனப்பெருக்கத்த முக்கியமா சொல்றீங்கல்ல பைரவருக்குன்னா, அந்த மிருகத்துக்கு அந்த மிருக குணம் அப்படின்றதே வந்து இனப்பெருக்கம் தான். இல்ல மனிதன் எல்லா எல்லா உயிருக்கும் அதுதானே முக்கியம். காமன், காமன். காமன் தானே. அத கூட நீங்க விட முடியாது. இப்ப கோழி வளர்க்கலாம்னு நான் சொல்றேனே. ம். கோழி வளர்க்கலாம், முட்டை போடுது, நம்ம சாப்பிடுறோம், எல்லாம் பண்றோம். இதுவும் வந்து கொஞ்சம் ஆடு வளர்க்குறோம், சாப்பிடுறோம். இது சாப்பிடுற மாரி இருந்தா நம்ம வெளிய தான் வச்சிருப்போம். உள்ள வச்சிருக்க மாட்டோம். ஏன்னா, இ இ அந்த அந்த அது பைரவருக்கே உண்டான ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு மிருகம் அது. நாயெல்லாம் இப்படி ஒர்ருன்னு பார்த்தாலும் நம்ம சிங்கம் பார்க்குற மாரி இருக்கும். அவ்வளோ ஆக்ரோஷமான மிருகத்த நீங்க ஏன் வந்து கட்டுப்படுத்தி மனிதனாட்ட வளர்த்துறீங்கன்னு கேட்கணும். அப்படி வளர்க்காதீங்கன்னு சொல்றதுக்காக தான் வீட்டுக்குள்ள வளர்க்காதீங்கன்னு சொல்றது. ம். வெளியில வளர்த்துங்க. ஆனா வளர்த்தா கூட நாய கட்டி வச்சு வளர்த்தீங்கன்னா, அது ஆக்ரோஷமா மாறிரும். வந்து மிருகம்ங்கிறது ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒரு தன்மை உண்டு. இப்ப நீங்க ஆட போய் நீங்க என்னதான் பண்ணீங்கனாலும், அது முட்டை தான் வருமே தவிர அதெல்லாம் கடிக்காது. கடிக்காது, கோவப்படாது. ம். டக்குன்னு ஓடிரும். ஆனா நாய் அப்படி இல்ல. கொஞ்சம் கோவப்பட்டதுன்னா உரியவனே கடிக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கடிச்சிருக்குது. கண் முன்னாடியே நான் பார்த்துருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம், தன்னுடைய ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு யார் தடையா இருக்காங்களோ, அதுக்கு என்ன காரணமோ, இப்போ உணவு தான் காரணம்னு வச்சுக்கங்களேன். அந்த வீட்ல உணவு பற்றாக்குறை இருக்கும். ஏன்னா சாபம் கொடுத்தோம். எனக்கே கிடைக்கல உனக்கு எதுக்குடா வருது? அப்படிங்கிற மாரி. அப்படின்னு எனக்கே இல்ல. உனக்கு எதுக்கு? அப்படிங்கிற மாரி ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அப்படின்றது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த முன்னோர்கள் சொன்னதுனால, இப்ப நீங்க பதில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதனால முதல்ல ஏற்படக்கூடியது இந்த குழந்தையின்மை. இது ஒரு தோஷம். 2வது நோய். அதுக்கு வந்து நீங்க மருந்து வாங்கி குடுப்பீங்க. எல்லாம் பண்ணுவீங்க. இயற்கையா வந்து அதனுடைய அதே நக்கி சுத்தம் பண்ணிக்கும். அத பண்றதுக்கு நான் விடுறதில்ல. அத சோப் போட்டு குளிக்க வச்சு, வேற மருத்துவத்த பண்ணி அதன் உடல் தன்மைய மாத்திர்றதுனால, அந்த உடல் நோய் அதுக்கு வரும். அந்த உடல் நோயினுடைய அந்த வாடை வந்து நமக்கு நோயா வரும். இதுவும் வந்து ஒரு சாபம் மாரி தான். நம்ம வெளிய போய் விலைக்கு வாங்கிக்கிறது. நாய் வளர்த்தோணுங்கிறதெல்லாம் கடமையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பாதுகாப்பு தான். பாதுகாப்ப தவிர நான் குழந்தை மாரி வளர்த்துறேன்னு சொல்றது, ஒரு குழந்தைய எடுத்து வளர்த்திக்கலாமே! அது நாளைக்கு கொஞ்சம் நம்மளையாவது பார்த்துக்கும். இது 12 வருஷம், 10 வருஷம் இருக்கும். அதிகபட்சம் 12 வருஷம் எனக்கு தெரிஞ்சு. 12 வருஷமுமே வீட்டுக்குள்ளேயே இருந்து அ அந்த பெட்ரூம்லயே இருக்கிற நாய்கள நான் பார்த்துருக்கேன் நானு. ஒரு ஒரு வீட்டுக்கு போறேன். அந்த பெட்ரூம்ல ஏசி ரூம்ல படுத்துருக்குது அது. இவங்களே வெளியில உட்காந்துருக்காங்க. அது நேரா கதவு திறந்தோனே உள்ள போய் ஏசி ரூம்ல படுத்துக்குது. அது என்ன காவல் காக்குங்கிறீங்க? ஒரு காவலும் கேட்காது. உடல்ல இருக்கிற உஷ்ணம் போயிட்டாலே மனுஷனே முடிஞ்சிடுறான். அப்ப நாய்க்கு வந்து அவ்வளோ ஆக்ரோஷமான மிருகத்த போய் நீ கூடையில வச்சிருந்தா என்ன ஆகும்? அத அடக்கி வச்சுட்டே இருக்கும். டப்புன்னு ஒரு நாளைக்கு பிளாஸ்ட் ஆகும். அப்போ அது வந்து நம்மளையே தாக்கும். அப்படி தெரிஞ்சே அது நம்மள தாக்கும்னு தெரிஞ்சு, அது தீமைன்னு தெரிஞ்சே வளர்க்கறது வந்து வளர்த்துட்டு, அது காரணம் சொல்லிட்டு இருக்கிறது. இதனால ஒண்ணும் இல்ல வளர்க்கலாம் அப்படின்னு. வளர்க்கலாம்லாம் நீ சொல்லவே சொல்லாதீங்க. வளருங்க. அதுக்கு ஜோடி சேர்த்து விட்டுருங்க. அவுத்து விட்டுருங்க. அது போய் சுத்திட்டு நீ சோறு போட்டோன்னு வந்துரும். நன்றிங்கிறது நாய்க்கு தான் சொல்லுவோம் நம்ம. நன்றி உள்ள பிராணி தான்.